ஒரு த்ரெட். அது பார்த்துட்டு தான் ஐயோ நான் வந்து ஃபைட் பண்ண போகிறேன் பாரு, இல்லாட்டி நான் ஓடி போகிறேன் பாரு, இல்லைன்னா நான் உறைஞ்சு போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக, ஆமாம் பயமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணலாம், இப்போ நான் என்ன பண்ணால் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும், என்னோடய சான்சஸ் ஆஃப் சக்ஸஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது என்னது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த லாஜிக்கல் பிரெயினை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குஜராத்தில் ஒரு பெண் சிங்கம் ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவரை வந்து பிடிச்சி அது காலடியில் வச்சுருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருக்கு. அந்த வீடியோ பார்க்குறச்சே அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்புறமா சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில், இந்த மாதிரி உள்ளூர் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது, எந்த நிமிஷமும் என்னோடய கடைசி நிமிஷமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா என் நேரமும் அந்த சிங்கம் வந்து என்ன வேணால் பண்ணலாம், கடிச்சு கொதறி இவரை கொல்றதுக்கு செகண்ட்ஸ் தான் ஆகும். ஆனால் அவர் வெளிப்புறத்தில் ரொம்ப அமைதியாக இருந்தார். இதில் நம்ம பார்த்து மேபி கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதை விட ஒரு பெரிய ஆபத்து வந்துட போகுது. கண் எதிர அப்படியே யமன் வந்து சிங்க ரூபத்தில் உட்காந்துருக்குச்சே, அவர் வந்து அமைதியாக ஒரு வேளை அதை தடவி கொடுத்தா வந்து அது சாந்தமாக இருந்து என்னை விட்டுருமா, அதை கண்ணோட கண் பார்த்தா அது சாந்தமாக இருந்து என்னை விட்டுருமா அப்படின்ற மாதிரி அவருடைய இன்டெலிஜென்ஸை வந்து அவர் ஒர்க் பண்ண வச்சார். பொதுவாக இந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப ஒரு ஹை த்ரெட் சுச்சுவேஷன் வரைச்சே, ரொம்ப பயம் இருக்கிற சுச்சுவேஷன் வரைச்சே நம்ம வந்து நம்மளுடைய லாஜிக்கல் பிரெயினை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு பதட்டத்தில் தான் வந்து நம்ம ஆக்ஷன் எடுப்போம். அண்ட் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நமக்கு வந்து பாதகமாக தான் முடியும். அதுலேயுமே வந்து பொதுவாக வந்து ஃபைட் பண்ணுவோம், அதாவது இதை வந்து பார்த்துடலாம் அப்படி இப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ணுவோம். இல்லாட்டி அந்த இடத்த விட்டு ஓடி போவோம், ஃப்ளைட் பண்ணுவோம், இல்லைன்னா ஃப்ரீஸ் அப்படியே உறைஞ்சு போடுவோம், என்ன பண்ணுறதுனே அப்படின்னு தெரியாமல் உறைஞ்சு போடுவோம். அந்த மூணுமே இவருக்கு நடக்காமல் இவர் வந்து ஒரு சாந்தமாக, உள்ளூர பயம் இருந்தும் வெளியூரை வந்து அவர் வந்து சாந்தமாக தான் இருந்தார். இதுதான் வந்து கரேஜ்னு சொல்கிறது. கரேஜ் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபியர் கிடையாது, பயமே இல்லாமல் இருக்கிறது பேர் தைரியம் கிடையாது. பயம் இருந்தாலும் என்ன செய்யணுமோ அதை செய்யறது. அந்த பயம் வந்து நம்மளை வந்து கட்டுப்படுத்தி அது கண்ட்ரோலில் நம்ம அடங்கிடாமல் இருக்கிறது தான் வந்து கரேஜ், தைரியம். இந்த மாதிரி நம்மளும் வந்து லைஃப்பை ஃபேஸ் பண்ண முடியுமா? ஒரு த்ரெட் நமக்கு வரைச்சி, ப்ராப்ளம் நமக்கு வரைச்சி அதை பார்த்து தான் ஐயோ நான் வந்து ஃபைட் பண்ண போகிறேன் பாரு, இல்லாட்டி நான் ஓடி போகிறேன் பாரு, இல்லைன்னா நான் உறைஞ்சு போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அமைதியாக, ஆமாம் பயமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணலாம், இப்போ நான் என்ன பண்ணால் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும், என்னோடய சான்சஸ் ஆஃப் சக்ஸஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது என்னது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த லாஜிக்கல் பிரெயினை நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?